அண்டார்டிகாவில் பிங்கு என்ற துருவ கரடி வாழ்ந்தது. அவன் அவனுடைய நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டு இருந்தான். அவர்கள் பனிக்கட்டிகளில் சறுக்கி பனிப்பந்தை சுற்றி சுற்றி பனிப்பந்து சண்டை போட்டு விளையாடி, மேலும் பனிப்பந்தில் ஒன்றாக விழுந்து சிரித்து மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு பெரிய பனிக்கட்டி குகையை கண்டுபிடித்தனர். அவர்கள் அந்த குகையின் உள்ளே சென்றார்கள். மேலும் குகையில் ஒரு பிரகாசமான மின்னும் பொருளை கண்டனர். அது ஒரு மந்திர கிறிஸ்டல். மேலும் அது அண்டார்டிகாவை வெப்பமயமாக்கும் சக்தியை கொண்டிருந்தது. இந்த மந்திர கிறிஸ்டல் உருகினால் பனியும் உருகி அண்டார்டிகா என்ற அவர்களின் வீட்டை ஆபத்தில் ஆழ்த்தும் என்பதை பிங்குவும் அவனது நண்பர்களும் விரைவாக உணர்ந்தனர். அவர்கள் கிறிஸ்டலை எவ்வாறு குளிர்விப்பது என்று யோசித்தார்கள். அப்போது பிங்குவுக்கு ஒரு யோசனை வந்தது. பிறகு பிங்கு ஒரு பனிப்பந்தை கிறிஸ்டல் மீது வீசினான். கிறிஸ்டல் ஒரு முறை துளிர்த்து அதன் ஒளி மங்கத் தொடங்கியது. அவர்கள் தங்கள் பனிப்பந்துகளை மேலும் மேலும் வீசத் தொடங்கினார்கள். கிறிஸ்டல் மேலும் மேலும் மங்கிக் கொண்டே இருந்தது. இறுதியில் அது முற்றிலும் கருப்பு நிறமாக மாறியது. கிறிஸ்டல் குளிர்விக்கப்பட்ட பிறகு அண்டார்டிகா மீண்டும் பாதுகாப்பாக இருந்தது. பிங்குவும் அவனது நண்பர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் தங்கள் துணிச்சலான செயலை கொண்டாடினார்கள். மேலும் ஒருபோதும் கிறிஸ்டல் சூடாகாமல் இருப்பதை உறுதிப்படுத்த குகைக்கு அடிக்கடி சென்று வந்தார்கள். அவர்கள் தங்கள் அண்டார்டிகா வீட்டை காப்பாற்றியதால் அவர்கள் அனைவரும் ஒரு நல்ல இரவு தூக்கத்தை பெற்றனர். அவர்கள் அனைவரும் எப்போதும் போல நண்பர்களாகவே இருந்தனர்.